வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, அன்ஷிதா அண்ட் தென் சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரி வெளிய போனதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணி ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க அப்டின்றத டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி வீட்ட விட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப அமைதியா இருக்கிற மாரி இருக்கு வீடு எனக்கு அப்டின்ற மாரி அவங்க சொல்றாங்க பவித்ரா கிட்ட. அதே மாரி ஜெஃப்ரி வந்து இந்த திருட்டு கடை பிரியாணி அந்த இஷ்யூ அப்ப விஜய் சேதுபதி சார்ட்ட வந்து ஜெஃப்ரி வந்து சொல்லுவான், "அம்மா மாரி பார்த்தேன் சார். அவங்க போய் இப்படி பண்றாங்களா?" அப்படின்ற மாரி சொன்னா, அது வந்து சும்மா அசால்ட்டா சொன்னாலும் அது எவ்வளோ பெரிய வார்த்தை. அம்மா ஸ்தானத்தில வச்சு என்ன பார்த்துருக்கான். அதுவே எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்தது. அ அந்த மாதிரி இருந்துட்டு இப்ப அவன் இல்லன்னதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாரி பவித்ரா கிட்ட வந்து இவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பவித்ரா, சௌந்தர்யா, அன்ஷிதா 3 பேரும் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா, அவங்க தான் முக்கியமா ரொம்ப க்ளோஸா இருந்தது. அதனால ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஜெஃப்ரி போனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேமரா முன்னாடி நின்டு சௌந்தர்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி லைக் ஜெஃப்ரி இங்க வீட்ட விட்டு போனது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப மிஸ் பண்றேன் அவன அப்டின்ற மாரி மென்ஷன் பண்றாங்க. அதே மாரி ரொம்ப துருதுருன்னு இருப்பான். இந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஃப்ரெண்ட் ஆனது ஜெஃப்ரி தான். ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அவன் எனக்கு. ஸோ அவன் கூட இருந்த நாட்கள்லாம் நல்லா இருந்தது அப்டின்ற மாரி ஜெஃப்ரிய மிஸ் பண்ணத பத்தி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எப்பயுமே எல்லாரும் எலிமினேட் ஆகி போயிடுவாங்க. பட் அவங்கள அந்த அளவுக்கு நான் மிஸ் பண்ணதில்ல. பட் ஜெஃப்ரிய வந்து ரொம்ப மிஸ் பண்றேன் நானு அப்டின்றத வந்து சொல்றாங்க. அதே மாரி லைக் என்னால வெளிய வரணும்னு நெனைக்கிறேன். அதனால என்னால முடியவே இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன ரொம்ப மிஸ் பண்றேன் அப்டின்றத வந்து திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரம் அ ஜெ ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நான் நாமினேட் பண்ணேன். போய் போய் நான் நாமினேட் பண்ணும்போது தான் வெளிய போணுமா? அப்டின்ட்டு எனக்கு ரொம்ப அ கில்ட்டியா இல்ல. பட் கஷ்டமா இருக்கு அப்டின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, நான் வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணேன் அப்டின்னா, அது கேமுக்கு தப்பாயிடும். அதனால அது என்னோட கேம். நான் வந்து நாமினேட் பண்றது. பட் இருந்தாலும் கஷ்டமா இருக்கு அப்டின்றத வந்து கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்றாங்க. இத அவன் பாப்பானா இல்லையா எனக்கு தெரியல. பட் எனக்கு அவன் வெளிய போனது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்டின்ற மாரி சௌந்தர்யா வந்து கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அ ஜெஃப்ரிக்கு க்ளோஸான 3 பேர் யாருன்னு பார்த்தீங்க அப்டின்னா, இவங்க 3 பேர சொல்லலாம். அண்ட் தென் ஜாக்லின். ஜாக்லின் வந்து இனிஷியலா க்ளோஸா இருந்தாங்க. பட் ஆஃப்டர் சம் டேஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு க்ளோஸா இல்ல. பட் இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, டில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் ஒண்ணா சுத்துறது, ஒண்ணா ப்ளே பண்றது அப்டின்னு இருந்தாங்க. ஸோ இதுல 2 பேர் அன்ஷிதா அண்ட் தென் சௌந்தர்யா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க. பட் பவித்ரா வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணலனாலும், அவங்க மூஞ்சில நல்லாவே தெரியுது சோகம் ஜெஃப்ரி போனதுக்கு. பட் இவங்களோட கேம் வந்து அஃபெக்ட் ஆகாது ஜெஃப்ரியோட எலிமினேஷன்னால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் காய்ஸ். பாய்.